சமாதானம் சொன்னார். அடுத்த வருஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்றது கோபம் சேர்த்துக்க வேண்டாமா? அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் இதுக்கு பிராயச்சித்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம்னு சொல்லி பண்ண முடியும். அது கோவப்பட்டாத்தானே பிராயச்சித்தமே பண்றதுக்கு முடியும்னா இந்த நிலைமை இருக்கு நம்மளுக்கு. இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி காமக்ரோதங்கள்ங்கிறது அவித்யனுடைய பிள்ளைகள். சாஸ்திர வாசனை இல்லாதனாலே அவித்யாலேதான் இப்படிப்பட்ட குழந்தைகள். அதனாலதான் இந்த இடத்துல இப்போ மாரீச்ச சுபாகுக்கள்ங்கிற காமக்ரோதங்கள் அழிப்பதற்கு முன்பாக தாயான அவித்யை அழிக்கிறான் எம்பெருமான். அவித்யை வெட்டினோன்னா தான் காமக்ரோதங்கள் தொலையும். அவித்யை வெட்டினாத்தான் அகங்கார மமகாரமே தொலையும். ஆகையால் ராமன் அவளை எதிர்க்கிறான். ததப் பிரபாதே விமலே கிருதாந்திகம் அரிந்தமௌ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய நத்யாஸ்தீரம் உபாகதௌ உபஸ்தாப்ய சுபாம்னாவம் விஸ்வாமித்ரம் அதாப்ருவன் ததஸ்ருத்ராவ வைசப்தம் தோய சம்பிரம வர்த்திதம் மத்தியமாகம்ய தோயஸ்ய தஸ்ய சப்தஸ்ய நிச்சயம். அப்போது ஒரு நதியா தாண்டிட்டு போறார்கள். அந்தந்த நதி கங்கையோட சேர இடத்துல ஹோன்னு இறைச்சல் கேட்கறது. இன்னைக்கு நீங்க போகலாம். ஒரு நதியும் கங்கையோட சேரும். பாரத தேசத்திலே என்ன தெரியுமா வழக்கம்? யமுனை கங்கையோட சேரும், ஸ்ரோணா கங்கையோட சேரும், கண்டகி கங்கையோட சேரும், சரையு கங்கையோட சேரும். சேர்ந்தப்புறம் அந்த நதிக்கு கங்கான்னு தான் பேர் இருக்கும். இத்தனை நதியும் கங்கையில சேரும். அத்தனையும் கிழக்கு சமுதிரத்துக்கு போகும். ஆனா பேர் மட்டும் கங்கான்னு தான் இருக்கும். அது கங்கைக்கே உண்டான பெருமை. ஏன்னா திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கிறதுனாலே கங்கையோ கீதையோ காயத்ரியோ கோவிந்தனோ இந்த 4 ககாரங்கள் எங்கு இருந்தாலும் மறுபடியும் ஜென்மமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஏற்றம். அந்த கங்கை கரையிலும் கொண்டு போய் காட்டினார் ராமர். ததஸ்ருத்ராவ வைசப்தம் வாரிணோ வித்தியமானஸ்ய கிமயம் துமுலோத்வனி. ஓன்னு இறைச்சல் கேட்கறது இது என்னது அப்படின்னு ராமன் கேட்கிறார். சரையும் கங்கையும் கலக்கிற இடம் பக்கத்துல இருக்கிறாமா, அதனாலதான் ஓன்னு இறைச்சல் கேட்கறது. சங்கமம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லியிருக்கார். தீரம் தட்சிணம் ஆசாத்திய ஜக்மதுர் லகு விக்ரமோ சவனங் கோர சங்காசம் திருட்வா நரவராத்மஜா. அதுக்கப்புறம் தான் தாட்டகாவனத்துக்குள்ளே புகுந்தார்கள். தாட்டகை எதிர்த்து வருகிறாள். கஷ்டசித்வத காலசிய யக்ஷினி காமரூபிணி. அவர் யக்ஷப்பெண். ஆனா சுந்தனை கல்யாணம் பண்ணி கொண்டு என்னென்ன கூடாதோ அத்தனை தீய செயல்களும் செய்து கொண்டிருந்தாள். அகஸ்தியருடைய சாபத்தாலே தான் இங்க காட்டிலே வந்து சிரமப்பட்டார்கள். கரிஷ்யாமின சந்தேகா தாடகா வதமுத்தமம் பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவியம் அபிசங்கையா. எதிர்த்து தாடக வந்து நிற்கிறாள். வந்திருந்த தாடகதன் உரத்த கீறி வருகுருதி பொழிதரவன் கனையொன்னேவி. வந்திருந்த தாடகை பெரிய உருவமா வந்து நின்றாளாம். அவள் எவ்வளவு பெரிய உருவங்கிறதே கம்பநாட ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பெண்கள்லாம் காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பா. இப்படி முடிச்சா இருக்கும், நீளமா இருக்கும். அந்த காரை ஆபரணத்தை தாடகையும் போட்டிருக்கா. அது எவ்வளவு பெருசு இருக்குன்னா 1000 யானைய வெட்டி சாச்சாலும் கொன்னுட்டு ஒரு யானையை எடுத்து அதனுடைய வால்ல இன்னொரு யானையினுடைய துதிக்கிய முடிச்சு போடுவோம். அந்த யானையினுடைய வால்ல பக்கத்து யானையினுடைய துதிக்கிய முடிச்சு போடுவோம். இப்படி ஒரு 1000 யானைகளை கோத்து கழுத்துல ஆபரணம் போட்டுட்டாலாம். அப்படின்னா அவ எவ்வளவு பெரியவளா இருந்திருக்கணும்னு நாம யோசிக்கிறோம். அவ்வளவு பெரிய உருவத்தோட தாட்டகை வந்தாள். பக்கத்துல இருக்கிற விஸ்வாமித்தர், ராமா உனக்கு நல்லது ஏற்படட்டும், என்ன ஆயிட போறதுன்னு எனக்கே பயமா இருக்குன்னார். ராமனுக்கு ஒண்ணு ஆகாது, இவர் தான் அகம் வேத்மி மகாத்மானம் இத்தனை சொன்னார். சொல்லிட்டு இங்க வந்து தாடகையை பார்த்த உடனே நான் அப்ப ராமனுடைய திருமேனியை கண்டா யாருக்குமே அந்த எண்ணம் வரும். இந்த திருமேனிக்கு ஒன்றும் வராமல் இருக்க வேணுமேன்னு பல்லாண்டு பாடுறோம் இல்லையோ. பெரியாள் வரை அதுதானே பாடினார். ஆகாச மார்க்கத்திலே பெருமான் கருட வாகனாரூடனா சேவை சாதிக்கிறான். அந்த இடத்துக்கு பார்த்துட்டு பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு உனக்கு ஒண்ணு வராது இருக்கணுமேன்னார். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பெருமாளுக்கு என்ன வந்துரு போறது? அவர்னா நமக்கு மங்களாசாதனம் பண்ணணும், பல்லாண்டு பாடணுமே, நம்ம பாடுறோமேன்னா அவரை பாக்கறச்சே நம்ம குழந்தைங்கிற எண்ணம் வரணும். நாம பார்த்து ரட்சிக்கணும் இருந்தாத்தான் பக்தி. அதை விட்டுட்டு அவரே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கணும்னா எத்தனை நாள்? கண்டிப்பா காப்பாற்று மாட்டேன்னு அவர் சொல்லல. நாம அவரை ரட்சிக்க வேண்டாமா? அவர் நம்ம எத்தனையோ நாட்களை ரட்சிச்சுன்னு வந்திருக்காரு இல்லையோ. அதனாலதான் இப்போ விஸ்வாமித்திரருக்கு தாடகையை பார்த்த உடனே பயம். ராமா உனக்கு எல்லாம் ஸ்வஸ்தி ராகவயோரஸ்து, 2 ராகவர்களுக்கும் ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகுக, இவ்வளவு உடனே கொண்டுனார். ராமன் பேச்சே பேசாம வில்ல எடுத்தான், வளைச்சுட்டு அம்ப பூட்டி எய்ய போறச்சே அவனுக்கு தோணித்து, இப்பதான் முதல் சண்டை, வித்யாபியாசம் முடிஞ்சு முதல் அம்பே இப்பதான் விடப்போறார். ஒரு பெண்ணை குறித்து விடுறதுக்கு சொல்றாரே, ஸ்திரீவதம் பண்ணலாமோ கூடாதோ, இவர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முடியல, என்ன நடக்குமோன்னு ஒரு நிமிஷம் நின்னா. பக்கத்துல இருக்கிற தட்டுறா, ராமா என்ன காத்துட்டு இருக்கே, இப்போ இவளை கொண்டுன்னு சொன்னேன்னா. ராமன் பதில் சொல்றார், பெண்ணாச்சே கொல்லலாமான்னு யோசனை, இவளையா பெண்ணுங்கிற, இவளை பார்த்து இவளை மட்டும் விட்டு வச்சே நாடே உபயோகப்படாது, அத்தனை பேரையும் அழிச்சுட்டு போடுவள், உடனே கொல்
அப்ப ராமன் சொல்ற வாக்கியம் ரொம்ப முக்கியம். நான் இதை கேட்டே இருக்க கூடாது. விஸ்வாமித்திரரே, என் தந்தையார் பார்த்து உன் பின்னே போய் என்று சொன்னார். நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்ய சொன்னார். அதை மாற்றி கேள்வி கேட்பது என் குற்றம். பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகச்சேதி கர்த்தவியம் அபிசங்கையா. தந்தை சொன்னார், இராமன் செய்தான். குஷிகன் சொன்னார், இராமன் செய்தான். இவ்வளவுதான் சரித்திரத்தில் இருக்கணுமே தவிர தந்தை சொன்னார் ராமன் கேட்டான் இருக்கக்கூடாது. மறுகேள்வி கேட்க ராமன் கேட்க மாட்டான். விஸ்வாமித்திரர் சொன்னாரா, ராமன் கேட்டுட்டான் இருக்கணும். இப்ப இது நடந்தது திரேதாயுகத்திலே இல்லையோ. அடுத்து துவாபரயுக கதை சேர்த்து சொல்றேன். திரேதாயுகத்திலே விஸ்வாமித்திரங்கிற ஜீவாத்மா சம்சாரி, அவர் சொல்றத சர்வேஸ்வரன் கேட்கிறார், பரமாத்மா. இது முன்யுகம். அடுத்த யுகம் துவாபர யுகம் வந்தது. சம்சாரி அர்ஜுனன், பரமாத்மா கண்ணன். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சண்டை போடுங்கிறார். அது என்னமா போடுவேங்கிறான். அப்படியே மாறி போச்சு ரெண்டு யுகத்துக்கு. இப்போ முதல் யுகத்திலே சம்சாரி சொல்றத சர்வேஸ்வரன் கேட்டார். அடுத்த யுகத்துல சர்வேஸ்வரன் சொல்றத சம்சாரி கேட்கறதா இல்ல. அப்ப கலியுகத்தை பத்தி பேசவே வேண்டாம். நம்ம இப்ப பேசினது ரெண்டு யுகம் வேற. திரேதா யுகத்தை பத்தி துவாபர யுகத்தை பத்தி பேசியிருக்கோம். இப்ப கலியுகத்தை பத்தி யார் சொன்னதை யாரு கேட்கவே போறது இல்லைன்னு அர்த்தம். அதனால அன்னைக்கே நம்ம ஒன்னும் சமாதானப்படுத்திக்கலாம். துவாபர யுகத்திலே நடக்கல, எங்களுக்கா கேட்கறதுக்கும். ஏன்னா அந்த யுகமே அப்படித்தானே. பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகச்சேதி கர்த்தவியம் அபிசங்கையா கரிஷ்யாமின சந்தேகாஸ்தாடகா வதமுத்தமம் கோபிராமண ஹிதார்த்தாய தேசஸ்ய ஹிதாயச்ச. தேசம் நன்னா இருக்கணும், பசுக்கள் நன்னா இருக்கணும், பிராமணர்கள் நன்னா இருக்கணும். அதற்காக நீர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறேன். ஒரே அம்புதான். வந்தவள் முடிந்தே போனாள். உருவ வன் கணையொன்னேவி மூர்த்தினி ராம உபாக்கிராய இதம் வச்சனம் அப்ரவீத் இஹாத்ய ரஜனீம் ராம வசாம சுவதர்சன ஷப்ரபாதே கமிஷ்யாம ததாசிரம பதம் மம விஸ்வாமித்ர வச ஸ்ருத்வா ஹிருஷ்டோ தசரதாத்மஜா. சரி, ரொம்ப பெரிய காரியம் உண்டாராமா, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குவோம். தாட்டகாவனம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சேவிக்கலாம். ரொம்ப பெரிய இடம். சித்தாசிரமம் வர்றதுக்கு ஒரு 25 மைல் முன்னாடி தாட்டகாவனம் வரும். அந்த இடத்துல பெரிய உருவ பொம்மை, தாட்டக பொம்மையே வச்சிருக்கா. வச்சுட்டு அங்கிருந்துதான் நம்ம பக்சருக்கு போகணும். பக்சர்ல போனா சித்தாசிரமம் வாமனாசிரமத்தை சேவித்துக் கொள்ளலாம். அதுக்கு நடுவுல தான் எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்தார் விஸ்வாமித்திரர். தானி திவ்யானி பத்ரந்தே ததாமி அஸ்திராணி சர்வசா தண்டச்சக்கரம் மகத் திவ்யம் தவதாஸ்யாமி ராகவ தர்மச்சக்கரம் ததோ வீர காலச்சக்கரம் ததைவச்ச. காலச்சக்கரம், தர்மச்சக்கரம், தண்டச்சக்கரம், விஷ்ணு சக்கரம், என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அங்கிருந்து சித்தாசிரமத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனா. ராமா ரொம்ப அழகா இருக்கு பத்தியா. இதுதான் வாமனமூர்த்தி முன்னாடி இருந்த ஆசிரமம். இந்த ஸ்லோகம் எப்படி அமைப்பு இருக்குன்னா, ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனா. வாமனஸ்ய பூர்வாசிரம. இது வாமனமூர்த்தி முன்னாடி இருந்த ஆசிரமம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப ஆச்சரியமா கவிஞர்கள்லாம் எப்படி எழுதுவாள்னா, ராம ஏஷ பூர்வாசிரம, உனக்கு பூர்வாசிரமம் இது அப்படின்னா ராமனுக்கு பூர்வாசிரமம் வாமனாசிரமம் இல்லையோ. இவரே தானே முன்னாடி வாமனமூர்த்தியா அவதரிச்சிருக்காரு. இது வாமனனுக்கு பூர்வாசிரமம் இல்லை, ராமா தவ பூர்வாசிரம, இது உனக்கு பூர்வாசிரம் போல் இருக்கு. ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனா இஹ ராம மகாபாஹோ விஷ்ணுர் தேவ நமஸ்கிருதா வருஷாணி சுபஹூனீக ததா யுகசதானி ச வரம் வரத சுப்ரீதா தாதுமர்ஹசி சுவ்ரத அதித்யா தேவதானாஞ்ச மம சைவ அனுயாசிதம் புத்திரத்வம் கச்ச பகவன் அதித்யா மம சானக. வா செல்வோம், மேற்கொண்டு யஜ்ஞத்தை புரிவோம். போனார். 6 நாட்கள் ராத்திரி பகல் இல்லாமல் ராமன் கண்விழித்து யஜ்ஞத்தை ரட்சித்தான். ராமன் லக்ஷ்மணன் 2 பேருமா சேர்ந்து தூங்கவே இல்லை. அத்ய பிரபுதி ஷட்ராத்திரம் ரக்ஷதாம் ராகவௌ யுவாம் தீக்ஷாம் கதோஹ்யேஷ முனிர் மௌனித்தஞ்ச கமிஷ்யதி தௌது தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜபுத்திரௌ யசஸ்வினௌ அனித்ரம் ஷடஹோராத்திரம் தபோவனம் அரக்ஷதாம். யார் எதிர்த்து வந்தாலும் ஜாகரூகர்களாய் விழிப்புணர்வோட இருந்து 6 நாட்களும் காத்தார்கள். 6வது நாள் முடிய போறது. அப்பதான் இந்த 2 ராட்சசர்களும் வர. சிக்ஷேப பரமக்ருத்தா மாரீச்சோரசி ராகவா சதேன பரமாஸ்திரேன மானவேன சமாஹதா சம்பூர்ண யோஜன சதம் க்ஷிப்தா சாகர சம்ப்ளவே. 2 பேரையும் கொண்டு இருக்கணும் செயல ராமன். மாரீச்சனை ஓட்டி கொண்டு போய் எங்கேயோ தள்ளிட்டார் சமுத்திரத்திலே. ஆனா சுபாகுவை மட்டும் கொண்டுட்டார். ராமனிடத்துல இது ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கணும். குறைபாடு இல்லே, எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆங்காங்கு எப்ப சண்டை நடந்தாலும் ஒருத்தரை மிச்சம் வச்சிருவார். இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ராமன் பண்ணிட்டார். இது முதல் யுத்தம். இப்போ இவங்க மிச்சம் விட்டுட்டாரோ இல்லையோ, இவன் தான் கடைசியில வந்து மொத்தத்தையுமே கெடுத்தான். இந்த மாரீசன் இங்கேயே கொண்டு இருந்தா வம்பே இருந்திருக்காது. நாம அடுத்த 4 நாள் இல்ல, இன்னைக்கே முடிச்சிருக்கலாம். மேல ஒண்ணு கட்டமே பட்டிருக்க வேண்டாம், எல்லாம் ஆயிருக்கும். ஆனா அப்படி இல்லை, இங்கே விட்டுட்டாரா.
அடுத்து பார்த்தீங்கன்னா 14,000 ராட்சசர்களோட சண்டை போட்டார் வேண்டாமே. அதுக்கு முன்னாடி சூர்பனக வந்தாலும் இல்லையோ வந்திருக்கச்சே காது மூக்கு அறுத்து விட்டுட்டா, கொன்னு இருக்கணும். காது மூக்கு அறுக்கவே தான் அவ போய் ஜனஸ்தானத்துல 14,000 பேர்ட்டையும் சொல்லிவிட்டா. சரி, அவா சண்டை போடுறதுக்காக வந்தா. அகம்பனன்னு ஒத்தனை மிச்சம் வச்சுட்டார். அவன் போய் தான் மொத்த கதையை ராவணன் இடத்துல எடுத்து சொன்னான். எங்கேயானாலும் மிச்சம் வச்சிருவார். கண்ணன் இடத்துல இந்த கஷ்டமே இல்லை. யாரானு கோகுலத்துக்குள்ள வந்தா திரும்பி போனாலுங்கிற சரித்திரமே கிடையாது. உள்ள வந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர யாரு திரும்ப. முதல்ல வந்தது பூத்தனா, கடைசியில வந்தது கேசி. பூத்தனையில இருந்து கேசி வரைக்கும் இதை கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் பண்ணிருக்கார். அதுல தெரிவிக்கிறார், பால்யோசிதென்னவர சேஷ்டித விஸ்புலிங்கே யஸ்யாலபந்த சலபத்த மகோ நிகூடா. ஹே கிருஷ்ணனே, நீ கீழே பிறந்தது ஒரு ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்காக. விளக்கேற்றி வச்சா விட்டில் பூச்சி தானே வந்து பிராணன் விடும். கூப்பிடாது விளக்கு, தானே விட்டில் பூச்சி விழுந்து விழுந்து உஷர விட்டுடும் இல்லையோ. நீதான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கு. விளக்கு பூத்தன ஒரு விட்டில் பூச்சி, அகாசுரன் விட்டில் பூச்சி, திருநாவர்த்தன் விட்டில் பூச்சி, அதுபடி ஒரு அசுரனா விட்டில் பூச்சி ஆட்டம் வந்து வந்து உயிரை விடுறான். அதனாலே அந்த ஊருக்கு உள்ள போற ஒரு வழி பாதைன்னு போட்டுருக்கா பாருங்க. அங்கங்க உள்ள மட்டும் போலாம், வெளியில வர்றதுக்கே முடியாது. கோகுலத்து வாசல்ல போட்டுருப்பா போலும். இது ஒரு வழி பாதை, யாரான உள்ள வந்தீங்கன்னா திரும்பி போக முடியாது. பக்தர்களுக்கும் அவ்வளவுதான். ஏன்னா இவெல்லாம் அபக்தர்கள். அபக்தர்கள் உள்ள போனா உயிர் போயிடும். அசுரர்கள் போனா, பக்தர்கள் போனா வரவே மாட்டாளே. கண்ணன் அங்கதானே இருக்க, நம்ம எதுக்கு திரும்பி வர போறோம்? அதனால பக்தர்கள் போனாலும் திரும்பி வரமாட்டா, அபக்தர்கள் போனா உயிரே போயிடும். இப்படித்தான் கண்ணன் கோகுலத்தை ஆண்டா. ஆனா ராமன் இடத்துல அப்படி இல்லை. ஒருத்தர் இப்ப மிச்சம் வச்சுட்டார். ஆனா இந்த மிச்சம் வச்சாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒருத்தரை மட்டும் கொண்டுட்டாரே, மற்றொருத்தரை ஓட்டி விட்டுட்டாரே. எதுனாலேனா இப்போ ஒரு முக்கியமான அர்த்தம், கொஞ்சம் சூக்ஷ்ம அர்த்தம். சிரிச்சுன்னு கேட்டுடும் இல்லையோ, கொஞ்சம் நிமிந்து உட்காந்து கேட்கணும். அப்பதான் என்ன சொல்ல போறோங்கிறது தெரியும். நம்ம அனாதி கால பாபங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ காலமா விடாம பாப புண்ணிய ரூப கர்மங்களை பண்ணி 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 சேர்த்து வச்சிருக்கோம். அதை 2 விதமான கர்மங்களா பிரிப்பா. சஞ்சித கர்மான்னு ஒண்ணு, பிராரப்த கர்மான்னு ஒண்ணு. சஞ்சித கர்மானா மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்து வச்ச கர்மா. பிராரப்த கர்மானா அதுல இருந்து சில கர்மங்களை எடுத்து நாம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையோ. ஆரப்த தொடங்கிய, பிராரப்த அனுபவிக்க தொடங்கி இருக்கிற கர்மங்கள். சஞ்சித கர்மா அப்படியே ஜாகிரதையா இருக்கும். இந்த பிராரப்த கர்மாவுக்கு பல பிறவிகள் எடுத்துட்டே இருப்போம். பிறவி எடுக்க எடுக்க அப்ப பண்ற பலதுல மேல மேல கர்மங்களை சம்பாதிப்போம். அது சஞ்சித கர்மாவில் போய் சேர்ந்துட்டே இருக்கும். இந்த பிறவிகள்லாம் முடிஞ்சுட்டு பிராரப்தம் முடியறச்சே மறுபடியும் இன்னொரு மூட்டை சஞ்சித அதுல இருந்து எடுத்து பிராரப்த கர்மா மறுபடியும் அனுபவிப்போம். இதுக்கு நடுவுல தான் சரணம் பக்தின்னு போய் பெருமாள்கிட்ட நிக்கிறோம். இது சரணம்னு என்னைக்கு சொல்றோமோ, இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் பூர்வ ஆகம்னு பேர். சரணாகதி பண்ணின அப்புறமும் மோட்சம் போறது கொஞ்சம் நாள் இருக்கும் இல்லையோ, அடுத்த நாளே கொடுத்துட போறாரா? அப்படின்னா பண்ணவே வரமாட்டா யாரும். நல்ல வேலை ஏதோ கொஞ்ச நாள் உயிர் இருந்து இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலேங்கிறதுனால பண்றதுக்கு 4 பேர் வரான். இது மட்டும் நீங்க ஆச்சார இடத்துல போங்க, சமாச்சரணம் பண்ணிங்கோ, அவர் பெருமாள்கிட்ட சொல்லி உடனே வாங்கி கொடுத்துருவாரு. நான் அடி 75 வயசுக்கு போறேன்னு விடுவோம். இன்னைக்கெல்லாம் நான் வரவே இல்லை சுவாமி, ஆட்டம் 70-75க்கு மேல பாத்துப்போம்னா. அதனாலே நாம இப்ப போறோம் நிக்கிறோம்னா சரணம்னு சொன்னதுக்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் பூர்வாகம். நாம சரணாதி பண்ணின பிற்பாடும் பல பாபங்கள் நம்மளை விட்டு போயிடாது. சரீரத்தோட இருக்குமே, சம்சாரத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் அது படுத்துற பாட்டை படுத்துதானே தீரும். அதுக்கெல்லாம் உத்தராகம்னு பேர். பூர்வ அகம், உத்தராகம். இத உபனிஷத்துல 2 வாக்கியங்கள் விளக்குகின்றன. தத்யதா புஷ்கர பலாசே ஆபஹ ந ஸ்ருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்ம ந ஸ்ருஷ்யதே. இது ஒரு வேத வாக்கியம். உபனிஷத் சொல்றது, எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ அதப்போல் பகவான் என்னுடைய உத்தர அகங்களை ஒட்டற்று விலக்கி விடுகிறான். அப்படின்னா தாமரை இலையில தண்ணீர் இருந்தது, தட்டுங்கோ, ஷவடே தெரியாது, கீழ் வந்துடும். அத போல நாம சரணம்னு சொன்னதுக்கு பின்னாடி பண்ணிருக்கிற பாபங்களை எல்லாம் நம்மோட ஒட்டாம விலக்கி விடுவார். அதே முன்னாடி இருக்கும் இல்லையோ, சத்யதா புஷ்கரபலாசி ஆபகா போல அசத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. ஒரு பெரிய நெருப்பு கொதிச்சுருக்கு, எரிஞ்சுட்டு இருக்கு. அதுல கொண்டு போய் ஒரு பஞ்சு பொதி அப்படி போடுங்க, உருமாஞ்சி எரிச்சிடும் இல்லையோ. அத போல் சரணம்னு பகவான் இடத்துல சொன்ன உடனே என்னுடைய முன் பாவங்களை அத்தனையும் உருமாய்த்து எரித்து விடுகிறான். அப்ப 2 பாவங்களையும் ஒரே மாதிரி அழிக்கலவர். சரணம்ங்கிறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிற பாவத்தெல்லாம் எரிச்சுடுறார், அழிச்சுடுறார். ஆனா சரணம்ங்கிறதுக்கு பின்னாடி பண்றதெல்லாம் விலக்குகிறார். 2த்துக்கு வித்தியாசம். ஒன்ன விலக்கி விடுறார், ஒன்ன எரிச்சு விடுறார். இது 2 உபனிஷத் சொல்றது. இப்போ இது ஆண்டாள் தன் பாசுரத்திலே மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுன துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் பிரியது பாருங்க. போய பிழைன்னு சொன்னது சரணங்கிறதுக்கு முன்னாடி பண்ண பாப்போம். புகுதருவான்னு சொன்னது சரணங்கிறதுக்கு பின்னாடி. புகுதருவான்னு வரப்போறதுன்னு அர்த்தம் இல்லையோ, போயான்னு சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையோ. அப்ப போய பிழை புகுதருவான் நின்றனவும் ரெண்ட பிரிக்கிற ஆண்டாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத போக்குற விதம் வேற, பின்னாடி பண்ண போறத போக்குற விதம் வேற. இது புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் மாரீசனை ஓட்டி விட்டு சுபாகுவை அழிக்கிறான் எம்பெருமான். சுபாகுவை அழிச்சது பூர்வாகங்களை அழிக்கிறா போலே, மாரீசனை ஓட்டி விட்டது உத்தராகங்களை விளக்கிறா போலே. ரெண்டையும் ஒன்னா பண்ணலையோ இல்லையோ. அந்த வித்தியாசம் தெரியட்டும்ங்கிறதுக்கு தான் இந்த சரித்திரமே. அதனால வெறும சரித்திர பாகமா மட்டும் இருக்காது, ரொம்ப ஆச்சரியமான உட்கருத்துக்களோட தான் பெரியவர்கள் எதையுமே எழுதி வைப்பார்கள். அப்ப முன் பாபங்களை அழித்து விடுகிறான், பின்பாக்கத்தையும் வெட்டற்று விலக்கி விடுகிறான். இது 2 உபனிஷத் வாக்கியத்தாலே. ஆஹா, அதுவும் முடிந்தது. 6 நாட்கள் யாக சம்ரக்ஷணம் ஆயிடுத்து. இனிமே கிளம்ப வேண்டிதான். பிரபாதாயாந்து சர்வர்யாம் கிருத பௌர்வாணிக கிரியோ விஸ்வாமித்திர ரிஷிஞ்சான்ய சகிதாப அபிஜக்மது மைதலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி யஜ்ஞ பரமதர்மிட்ட தத்ர யாஸ்யாமஹே வயம். விஸ்வாமித்திர தங்காரி முடிஞ்சு போய் சொல்லி வேணும்னு எப்படி பேசுறா பாருங்க. ஆமா, நான் இங்கேருந்து புறப்பட்டு போறதா இருக்கேன், நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாக சம்ரக்ஷணம் ஆயிடுத்து. நான் இங்கேருந்து மிथिला தேசத்துக்கு ஏதோ பெரிய யஜ்ஞம் இருக்கான், அதுக்காக மேற்கொண்டு போறேன், நன்றி, விடை பெற்றுக் கொள்ளுகிறேன், போகலாமான்னு அவர். ராமன் பார்த்தார், வசிஷ்டர் என்ன சொன்னார்னு உனக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு, உன் பிள்ளை நல்லத்துக்காக கூப்பிடுறாருன்னு சொல்லித்தானே உம்மோட அனுப்பிச்சு வச்சார் அவர். என் நல்லத்தை நீர் இன்னும் பண்ணவே இல்லை, உம்ம நல்லத்தை மட்டும் பண்ணிட்டு என்ன இங்கேருந்து போன்னு சொல்லி பத்திரா. நான் வந்தது சீதா கல்யாணத்துக்கு, அதை விட்டுட்டு நீர் உம்ம காரி ஆன உடனே போங்கிறீரே, தேவரீர் எங்க போறீரோ கூடவே வரேன்னுட்டான் ராமன். அது சொல்லும் போது இல்ல இல்ல என் காரியம் எல்லாம் கேட்கவே இல்லை, இல்ல இல்ல எங்க தாப்பனார் உம்ம பின்னாடி அமைச்சிருக்கார், எங்க போகணும்னாலும் அங்கதான் போகணும்னு சொல்லியிருக்கார், அதனால அங்க எங்க போறீரோ நான் வரேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான். ஏவ முக்த்வா முனிவரஹ பிரஸ்தானம் அகரோத்ததா உத்தராந்திஷம் உத்திஷ்ய பிரஸ்தாதும் உபசக்கிரமே தேகத்வா தூரமத்வானம் லம்பமானே திவாகரே வாசம் சக்ருர் முனிகணாக சோணாகூலே சமாஹிதாக. அப்ப ராமன் கைகூப்பிண்டு விஸ்வாமித்திர இடத்துல பிரார்த்திக்கிறான். இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதவ், ஹே முனிஷார்தூல, முனிவர்களுக்குள் புலி போன்றவரே, இமௌ ஸ்ம முனிஷார்தூல, இமௌ நாங்கள் இருவரும் இதோ நிற்கிறோம், உமக்கு தொண்டு புரிய காத்திருக்கிறோம், நீர் என்ன ஆணையிடுகிறோரோ கூட வருகிறோம். மறுபடியும் இது சர்வேஸ்வரன் சம்சாரியை பார்த்து சொல்ற வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? குருவுக்கு இப்படித்தான் சிஷ்யன் கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம். அதை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பகவான் பண்ணி காட்டுறார். இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதம், சரி வா, உன்னையும் அழைத்து கொண்டு போகிறேன், நான் வடக்கு நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டார். இப்ப இவ்வளவு நேரம் நாம பார்த்தது தெரியுமா? அயோத்தியா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அங்க இருந்து கிழக்கு நோக்கி நடந்து வரா. சரையு நதியினுடைய தெற்கு கரை ஓரமா வந்து கங்கா சேர்ற இடத்தை தாண்டி அப்புறம் பக்சர் பீகார்ல இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில இருந்து பீகாருக்குள்ள வரணும். சாப்ரான்னு ஒரு இடம் வரும், அது உத்தரப்பிரதேசம் பீகார் சேர்ற இடம். அந்த சாப்ரா தாண்டின பிற்பாடு பீகார்ல பக்சர் வரும். பக்சர்ல தான் இவ 6 நாள் தங்கியிருந்தா. தங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி போனால் கங்கை கரையில பாட்னா வரும். அந்த இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாட்னாவை தாண்டின உடனே விஷாலா நகரம்னு வரும். அதை தாண்டி தான் இவ போறாப்போ. அப்ப இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி கீழ் நோக்கி வந்துட்டு மறுபடியும் உத்தர திசை வடக்கு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சா மொத்த பீகாரத்தையும் கடக்கணும். கடந்துட்டு கடைசி இடத்துல சீதாமரின்னு ஒரு இடம் வரும். அது நேபாளத்துல இருக்கிற எல்லைக்கு நாம உள்ள ஒரு 50 மைல் தொலைவு. அந்த இடத்துலதான் சீதா அவதாரம் பண்ணின இடம். அந்த இடத்துக்கு ராமன் போல. ஆனா அந்த இடத்தை தாண்டி நேர போய் வடகிழக்கு ரூபத்துல போனால் மிथिलाபுரி, அங்கதான் ஜனகபுரி, ஜனக மன்னவன் ஆண்டு வந்த இடம். அந்த இடத்துக்கு தான் கூட்டின்னு போறாரு இப்ப விஸ்வாமித்திரர். அதனால இவ கீழே மேல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். வடக்க உத்தராந்திஷம் உத்திஷ்ய பிரஸ்தாதும் உபசக்கிரமே தேகத்வா தூரமத்வானம். அப்ப ஸ்ரோணா நதிக்கரை வந்தது, அங்க தங்குறா. ஏற்கனவே சரையு நதிக்கரையில தங்கியாச்சு, கங்கா நதிக்கரையில தங்குறா, சோனா நதிக்கரையில தங்குறா. ஒரு நதிக்கரையிலும் ஒரு கதை சொல்றாரு அவர். இப்ப அடுத்த கதை சொல்றார். குஷநாப கன்யா உபாக்கியானம் சொல்லி நான் எப்படி பிறந்தேன்னு கதை சொல்லிட்டார். அதாவது பிரம்மாவுக்கு பிள்ளை குஷர், அவருக்கு பிள்ளை குஷநாபர், அவருக்கு பிள்ளை காதி. அந்த காதியோட பிள்ளை தான் விஸ்வாமித்திரர். காதிக்கு சத்யவதி அப்படிங்கிற பொண்ணு பிறந்தா. இது ஒரு சுருக்கமா சொல்றேன். பரசுராமருக்கு விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு, அதுக்காக மட்டும் என்னதுங்கிறத கதையை மட்டும் சொல்றேன். காதிக்கு மனைவி, காதிக்கு அவருடைய மனைவிக்கும் பெண்ணும் பிறந்தார்கள். கூடவே விஸ்வாமித்திரர் பிறந்தார். முதல்ல விஸ்வாமித்திரர் பிறக்கல, அக்காள்
தமக்க மட்டும்தான் முதல்ல இருந்தா. ஆனா அந்த மனைவிக்கு, அதாவது காதியினுடைய மனைவிக்கு நமக்கு பிள்ளை பிறந்தா தேவலைன்னு ஒரு ஆசை இருந்தது. இவர்களோ க்ஷத்திரியர்கள்.